ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ மேடை பேச்சு அப்படிங்கும் போது ஒரு பேச்சுடைய முறை, ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கும்போது மேடையில் நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில அதெல்லாம் வரவேற்புரை, அதுக்கப்புறம் தலைமையுரை, சிறப்புரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விருதாளர்களாக தான் ஏற்புரை, அதுக்கப்புறம் அடுத்ததாக நன்றியுரை. இப்படி ஒரு நிகழ்ச்சி வடிவமைக்கப்படும். இந்த வாழ்த்துறை இருந்ததுன்னா வாழ்த்துறை. இப்போ ஒவ்வொரு உரைகளையும் சொல்லும் போது அதுக்குரிய ஒரு புரோட்டோகால் இருக்கும். யாரெல்லாம் அதை வாசிக்கணும், யாரெல்லாம் அந்த இடத்துல இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு நிகழ்ச்சி மேடையில நடைபெறுகின்ற போது ஏற்பட்ட கட்டமைப்பு. இதான் இப்போ என்னுடைய மாணவர்கள் சொல்ல போறாங்க. மேடை பேச்சு வகைகள். அதுல வந்து பேச்சு போட்டி. பேச்சு போட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு கருத்தையும் தலைப்பையும் விரிவாக சொல்வது தான் பேச்சு போட்டி. அதுல வந்து பார்வையாளர்களை வந்து கவரணும். அதுக்கப்புறம் சரியான உடல் மொழி இருக்கணும். குரல் ஏற்றம் இறக்கம் தாழ்வு அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். நேரம் நம்ம பேசுகிற நேரம் வந்து சரியாக அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக பேசணும். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பேச்சு போட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வணக்கம் சொல்லி அந்த கருத்தையும் தலைப்பையும் விரிவாக சொல்லி முடிக்கணும். முடிக்கிறதுக்கு முடிவு எப்படி இருக்கும்னா ஒரு அறிவான முடிவையும் சிந்தனையும் தூண்டும் வகையில் கேள்வியோடு முடித்தல் தான் முடிக்கணும். ஒரு கேள்வியோட சிந்தனையோட கேள்வியாக முடிக்கணும். அதுதான் பேச்சு போட்டி. சொற்பொழிவில் வந்து 4 டாபிக் இருக்கு. அது என்னன்னா வந்து சிறப்புரை, ஆன்மீக பேச்சு, சொற்பொழிவின் நிகழ்ச்சிகள், இலக்கிய சொற்பொழிவு அப்படின்னு இருக்கு. சிறப்புரை அப்படின்னா வந்து இப்போ சீஃப் கெஸ்ட்டாக வராங்கன்னா அவங்கள பற்றி சிறப்பித்து பேசுறது. ஆன்மீக பேச்சுனா வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி இலக்கிய சொற்பொழிவுனா இலக்கியத்தை பற்றி பேசுறதா இலக்கிய சொற்பொழிவு அப்படிங்கிறாங்க. சொற்பொழிவின் நிகழ்ச்சிகள் அப்படின்னா வந்து நிறைய இருக்கு. பட்டிமன்றம், அப்புறம் வந்து மனக்கோள் சொற்பொழிவு அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய மனப்பாட பகுதின்னு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எப்படி சொல்றது, அதுதான் வந்து மனக்கோள் சொற்பொழிவு. நெக்ஸ்ட் வந்து பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டாபிக் 2 டாபிக் கொடுப்பாங்க. அதில் வந்து இதுவா அப்படின்னு கொடுப்பாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா நடுவர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த பக்கம் டீம்ல 3 பேர், இந்த பக்கம் டீம்ல 3 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து நெக்ஸ்ட் கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. ஒருத்தவங்க பேசுறது வந்து 5 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். நடுவர் தீர்ப்பே முடிவு. சொற்போர் என்பது வந்து ஒரு தலைப்பில் 2 அணியினர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை ஆதாரங்களோட சொல்கிறத வந்து சொற்போர்னு சொல்லுவோம். இதை பேசுவதுன்னு சொல்கிறத விடவும் எப்படின்னா 2 அணியினர்கள் வந்து அவங்களோட தரப்பில் இருக்கிற கருத்துக்களை போர் பண்ணுற விதத்தில் வந்து சொல்கிறனால இது வந்து சொற்போர்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இதோட நன்மைகள் தீமைகளை வந்து ஆராய்ந்து அதோட கடைசியில் வந்து ஒரு பொருளை நிலைநாட்டுவது தான் வந்து இதோட உண்மையான நோக்கம். எடுத்துக்காட்டு என்னன்னா விஞ்ஞானம் வந்து சலிப்பூட்டுமா இல்லைன்னா வந்து மகிழ்ச்சி ஊட்டுமான்னு சொல்லி தான் வந்து தலைப்பு இருக்குன்னா ஒரு பிரிவினர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இல்லை சலிச்சிடும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த இது வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்க டெக்னாலஜி வச்சு அவங்க சொல்லுவாங்க. மகிழ்ச்சி ஊட்டம் எப்படி சொல்கிறாங்கன்னா விஞ்ஞானம் வளர வளர நம்ம நானும் செழிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சி ஊட்டம்னு சொல்லுவாங்க. கடைசியில் இந்த சொற்போர் மூலியமாக நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா சொல்வலம் நம்மளுக்கு வந்து சொற்வலம் வந்து பெருகும், மொழி நுணுக்கங்கள் வந்து ஜாஸ்தியாகும், அதே போல் வந்து சிந்தனை வேகம் வந்து ஜாஸ்தியாகும். நன்றி. இதில் நடுவர், வழக்கு தொடுப்பவர், வழக்கு மறுப்பவர் என மொத்தமாக 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அந்த ஒரு கருத்தை வந்து ஆதரித்து பேசுவாங்க. அதே சமயம் அந்த கருத்தை வந்து இன்னொருத்தர் வந்து மறுத்து பேசுவாங்க. நடுவர் வந்து நீதிபதியாக செயல்படுவர். சட்டத்துறையில் நீதிமன்றம் போன்ற வாதங்களை முன்வைப்பதால் வழக்காடு மன்றம் என கூறப்படுகிறது. மாநாடு என்பது மனங்களின் சந்திப்பு. பல மக்கள் ஒன்று கூடி நிகழ்த்தப்படும் பெரும் நிகழ்வு இது. இதில் கல்வி, ஆன்மீகம், அறிவியல் போன்ற துறை சார்ந்த ஆய்வாளர்கள், அறிஞர்கள் வந்து கருத்தரங்குகள் நடைபெறும். இது மாநாட்டின் முடிவுகள் இறுதியில் வெளியிடப்படும். மாநாட்டின் உதவியோடு புதிய போக்குகள் கண்டறியப்படுகின்றன, சமூக வலைதளங்கள் உருவாகின்றன. இது சமுதாயத்திற்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம் என்னன்னா சொற்பொழிவு, சொற்போர், சொல்லரங்கம், அதைத் தொடர்ந்து விவாத மேடை, வழக்காடு மன்றம், மாநாடு, பேச்சு போட்டி. இந்த பேச்சு போட்டிங்கிறது தான் முதல் நிலை அப்படின்னு சொன்னோம். அதைத் தொடர்ந்து தான் சொற்போர், சொற்பொழிவு, சொல்லரங்கம் இதெல்லாம் நடைபெறும் அப்படின்னு. மேடை பேச்சு அப்படிங்கும் போதே இதுல வந்து என்னன்னா சில நேரங்கள்ல கருத்துக்களை தெரிவிக்கும் போது அது தகவல் அறிவும் நிலைகள்ல அந்த பேச்சு அமைந்து விடுகிறது. தகவல் அறிவதோடு சேர்த்து
தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் கருத்து மாற்று பதிவு நிலைகளில் பேச்சு அமைகிறது. நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த மேடை பேச்சுகள் அமைகின்றன. நன்றி, வணக்கம்.